ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா அந்த மீட்டிங்கோட எண்ட்ல ஒரு ஸ்பெஷல் அப்டேட் ஒன்று இருக்கு. ஸோ அதையுமே நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் நாலேஜ் ஷேர் பண்றது உங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய வெஸ்டேஜ் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராடக்ட்ல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்ஆர்ஜின் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். கூடவே ஒரு ஃபிளெக்ஸ் ஆயில் ஒன்று இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதுக்கும் ஒரு வகையான ஒரு ஜாயினிங் ஒன்று இருக்கு. அதையுமே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்றேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கவனிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து எது கொடுத்துருக்கான்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ஓகேங்களா. இப்ப நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு இன்ஜின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த இன்ஜின் வந்து கெடாத அளவுக்கு நம்ம ஆயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம், நிறைய விஷயம் பண்ணுவோமா இல்லைங்களா. அதே போல நம்மளுடைய ஹார்ட்டை நம்ம கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீப்ளேஸ்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க, அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம பாதுகாத்துக்கிட்டே போதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த ரத்த குழாயில இருக்கக்கூடிய அந்த அடைப்பா இருக்கட்டும், அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேவையில்லாத ஃபுட்டை இந்த எப்படி சொல்றதுன்னா அந்த இதயத்துக்கு தேவையில்லாததை நம்ம அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கான அந்த ஃபால்ட் வந்து காமிக்க தானே ஆரம்பிக்கும். ஸோ அது போல பிரச்சனை வந்து இல்லாம பாத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இதயத்தை வந்து நான் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்டா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிறக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த உலகத்துல அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் இறக்குற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இதயம் வந்து பாத்தீங்கன்னா துடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து கண்டினியூவா பண்ணுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை நம்ம வந்து கண்ட்ரோலா கரெக்டா வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்ஆர்ஜினன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ் மார்க்கெட் நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஒரு சின்ன பிக்சர்ல பாருங்களேன், நான் மார்க் பண்றேன் பாருங்களேன். அதாவது இந்த ரத்த நாளங்கள் சொல்லுவாங்க, இந்த ரத்த குழாய்னு சொல்லுவாங்க தெரியல, இந்த இதயத்துக்கு தேவையான இந்த குழாய் வந்து கரெக்டா உள்ள போய் நம்ம பிளட்டை வந்து பம்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இந்த பிக்சர்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் மார்க் போட்டிருக்க பாருங்களேன், இதுல வந்து எவ்வளவு சீரா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த பிக்சர்ல பாருங்களேன், செகண்ட் மார்க் பண்றேன் பாருங்களேன், இதுல ஒரு கேப் மாதிரி அடைச்ச மாதிரி இருக்குங்களா. சோ இந்த இடத்துல பாருங்க, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த பிளாக் பண்ணிடுவாங்க. அதாவது ரத்த குழலுக்கு போகக்கூடிய அந்த பிளட் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரத்த அடைப்புன்னு சொல்லுவாங்க. இது போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சோ நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த எல்ஆர்ஜின் எடுத்துக்கிறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ரத்த நாளங்கள்னு சொல்லுவாங்க. நான் ஒவ்வொரு விஷயமா நான் ஷேர் பண்றேன். பட் இதுல ரத்த நாளங்கள் வந்து பாத்தீங்கன்னா சீராக இருக்கணும். நமக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்கக்கூடாது, நெஞ்சுவலி பிரச்சனை இருக்கக்கூடாது, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து கருத்தில் வச்சுட்டு தான் நம்மளுடைய எல்ஆர்ஜின் வந்து நமக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட இதயத்தை நம்ம கரெக்டா பாதுகாக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். எப்படி நம்ம பண்றோம்னு பாருங்களேன். ஆரோக்கியமற்ற உணவு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாருங்க. நமக்கு என்ன தோணுதோ அந்த ஜங்க் ஃபுட் எல்லாமே ஒரு ஆசைக்காக வாங்கி சாப்பிடுறோமே தவிர நம்ம ஆரோக்கியத்துக்காக வாங்கி சாப்பிடுறோமோன்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் தான். கரெக்டுங்களா. ஆசைக்காக மட்டும் தான் வாங்குறோமே தவிர ஆரோக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது ஜீரோ தான். ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா அதிக கொழுப்பு. கொழுப்பு எதனால பாத்தீங்கன்னா தேவையான இந்த ஆயில், நம்ம சமைக்கிற ஆயில் இருக்கு தெரியுங்களா, அது மூலமாவும் இருக்கலாம், நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு மூலமாவும் இருக்கலாம். ரைட்டா. அதிக கொழுப்பு இருந்தாலும் கூட நம்ம ஹார்ட்டுக்கு ஒரு கெடுதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மனச்சோர்வுங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ வீட்டுல ஒரு ப்ராப்ளமா இருக்கு, அதை பத்தி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோமே, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்துருமா, இதெல்லாம் நம்ம ஹெல்த் வந்து பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா இதையுமே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. மனச்சோர்வு இருந்துச்சு அப்படின்னா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதிங்க. சோ ரைஸ் அதிகமா உண்ணக்கூடிய ஒரு உணவு இருக்கு தெரியுங்களா, அதை நம்ம அதனாலையும் சொல்லலாம். சோ தனிப்பட்ட இந்த டேப்லெட்ஸ் அதிகமா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமும் நம்ம சொல்லலாம். சர்க்கரை வியாதி இருந்தாலும் கூட இதயத்தை கண்டிப்பா வந்து ஒரு பலவீனம் அடைய செய்யுங்கிறத குறிப்பா சொல்லியிருக்காங்க. உடல் வந்து பருமனா இருக்கிறது, நம்மளுடைய வயிற்று பகுதியான இந்த தொப்பை பகுதின்னு சொல்றோம் தெரியுங்களா, இது போல தேவையில்லாத உடல் பருமனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதய பிரச்சனை வருதுங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது இந்த ஸ்மோக்கிங் பண்றது, இந்த ட்ரிங்கிங் பண்றது, இதையுமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இது எல்லாமே யாரால வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளாலதான் வருது. ரைட்டா. தேவையில்லாத ஃபுட்டை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணாம நம்ம என்ன பண்றோம், பிடிச்ச ஃபுட்டை நம்ம விரும்பி சாப்பிடனால கொழுப்பு சத்து அதிகமாகுது. தேவையில்லாதெல்லாம் நினைச்சுக்கிட்ட மனச்சோர்வு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருது. இதுல சர்க்கரைகள் இதை சாப்பிட்டா சர்க்கரை வியாதி கண்டிப்பா வரும்னு தெரிஞ்சு அதையே நம்ம சாப்பிடறதுக்கான சுச்சுவேஷனா மாறுது. எக்ஸசைஸ் பண்ணாம நமக்கு தேவையான அந்த உடல் பருமங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூடிக்கிட்டே போகுது. இதெல்லாம் யாரால, நம்மளாலதான் நடக்குது. நம்மளுடைய பழக்க வழக்கத்தினுடைய முதல் படி தானே இதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டே. ரைட்டா. சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்துல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயங்க. அதாவது நம்மளோட ஆரிஜினல் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட்ல பாருங்க, அமினோ ஆசிட் அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த அமினோ ஆசிட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 அமினோ ஆசிட் சேர்ந்தாதான் ஒரு புரோட்டீன் வந்து நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்கும்.
ரைட்டா? சோ இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இதுல 2 டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து நான் எசென்ஷியல்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எசென்ஷியல் மட்டும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த நான் எசென்ஷியல் இருக்கு தெரியுங்களா? இது வந்து நம்ம உடலே வந்து தயாரிச்சுக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சோ மேக்ஸிமம் வந்து நம்ம பயப்பட தேவையில்ல. சோ நம்ம என்ன உணவு சாப்பிடுறோமோ, அது மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா உடல் வந்து தயாரிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த வெறும் எசென்ஷியல் மட்டும் இருக்கு தெரியுங்களா? இது எதனால வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுன்னா, நம்ப ஃபிஷ்ஷா இருக்கட்டும், நம்மளுடைய சிக்கன் சமைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், சோயா சாப்பிடக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அப்புறம் தானியம்லாம் இருக்கு தெரியுங்களா? இது போல உணவு நம்ம சாப்பிடும்போது தான், இந்த எசென்ஷியலுக்கு தேவையான சத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் இதெல்லாம் வேணாம் பிரதர். எனக்கு மீன் தேவையில்ல, சிக்கன் தேவையில்ல, எள்ளு தேவையில்ல, சோயா தேவையில்ல. இதெல்லாம் தேவையில்ல. எனக்கு பிடிக்கவே பிடிக்காத போய் நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எல்-ஆர்ஜின். சோ எல்-ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா, அது நிறையவே கிடக்குங்க. சோ அத நீங்க ட்ரை பண்ணும்போது, நம்ம உடம்புக்கு தேவையான எசென்ஷியல்ங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்கிறதுல குறிப்பா சொல்லியிருக்காங்க. சோ இந்த பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்-ஆர்ஜின் வந்து சாப்பிடுறோம் தெரியுங்களா? உணவா உட்கொள்றோம் தெரியுங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய எல்-ஆர்ஜின் வந்து நைட்ரிக் ஆக்சைடா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிளட்ல வந்து கலக்குது. சோ அந்த பிளட்ல வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சோ அப்படி மூவ் ஆகும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர் பாருங்களேன். இது இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கு தெரியுங்களா? இந்த ரவுண்ட் ஷேப்ல இருந்து இதுதான் செல்கள். அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம். அந்த ரத்த செல்கள், வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள்னு சொல்லுவோம் தெரியுங்களா? இதுதான் ரத்த நாளங்கள். சோ இந்த குழாய் வழியா தான் நமக்கு தேவையான எல்லா பிளட்டும் போகுது. சோ இந்த குழாய் வழியில வந்து பாத்தீங்கன்னா, எந்த அடைப்பும் இல்லாதனால ஒரு சர்க்குலர் மூவ்மென்டேஷன் போகுதுங்களா? சோ இது போல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது போல இல்லாதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல முன்னாடி பார்த்திருப்போம். நம்ம வந்து குழாய் அடைப்பு வந்து பாத்தீங்கன்னா, எதனால ஆகுதுன்னா, இது போன்ற பிரச்சனைகள், அதாவது நம்ம தேவையில்லாத அதிக ஆரோக்கியமற்ற உணவு வந்து உட்கொள்றதா இருக்கட்டும், அந்த ஸ்மோக்கிங் பண்றது, ட்ரிங்கிங் பண்றது, இது போல அந்த மனச்சோர்வா இருக்கிறது, இது போல நடக்கக்கூடிய சமயத்துல என்ன நடக்கும்னா, இந்த ரத்த குழாய்ல அடைப்பு ஏற்படும். அடைப்பு ஏற்பட்டா என்ன ஆகும்? ஹார்ட் அட்டாக். நல்லா தான் தூங்குவோம். நல்லா தான் வந்து பாத்தீங்கன்னா உறங்கிட்டு இருப்போம். திடீர்னு நெஞ்சு வலி எடுக்கும். எந்த டைம்னே தெரியாது. ஆனா நமக்கு பிளட் வந்து பாத்தீங்கன்னா, எனி டைம் உள்ள ரன்னிங் ஆயிட்டே இருக்கும். இது போல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறத தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்-ஆர்ஜினின் வந்து பாத்தீங்கன்னா, பெஸ்ட் ஒரு ரிசல்ட்டா குடுக்குது. அது மட்டும் இல்லைங்க. இது எல்-ஆர்ஜினின் தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா, இதயத்துக்கு மேல உள்ள எந்த ஒரு கொழுப்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா, படியாம இருக்கும். அததான் வந்து பாத்தீங்கன்னா, மெயின் ஃபங்ஷனா சொல்றாங்க. இதயம் மாரி ஃப்ரீயா இருக்கணும். அதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது. அது பாட்டு அழகா ரன் ஆகணும். இதய நாளங்களா இருக்கட்டும், ரத்த நாளங்களா சரிவிட்டா இதய நலமா இருந்தாலும் சரிதான், இதயத்துக்கு போகக்கூடிய நரம்புகளா இருந்தாலும் சரிதான். அது அழகா வந்து ரன் ஆகணும் அப்படின்னா, இந்த எல்-ஆர்ஜின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. அத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுல வந்து முன்னாடியே பார்த்திருப்போம். நம்ம வந்து இந்த பிளெக்ஸ் ஆயில வந்து கூட எடுத்துக்கிட்டோம்னா, அதுல என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும்போது, ஒமேகா 3 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சோ எல்-ஆர்ஜினையும் இந்த பிளெக்ஸ் ஆயிலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒமேகா 3 வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு தெரியுங்களா? அது வந்து அதிகப்படியா கிடைக்குங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிவகுக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு இருக்கு தெரியுங்களா? அந்த உணவு வந்து கரெக்ட்டான ஒரு ஊட்டச்சத்துக்கு நம்ம உடம்புக்கு தேவையான அந்த செல்கள எடுத்துக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம நெனச்சோம்னா, இந்த ஒரு எல்-ஆர்ஜின் நம்ம எடுத்துக்கும்போது, கண்டிப்பா நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அத தாண்டி வந்து பார்க்கும்போது, அறுவை சிகிச்சை. நம்ம ஏதாவது ஒரு ஆப்பரேஷன் பண்ணியிருப்போம். ஒரு இதய ஆப்பரேஷனா இருக்கட்டும், இல்ல கையோ, காலோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு முதுகு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் பண்ணியிருப்போம்னா, அந்த சதை பகுதி இருக்கு தெரியுங்களா? அது சீக்கிரமா வந்து ஒரு ஆறக்கூடிய ஒரு பகுதியா மாற்றத்துக்கும், அதுலருந்து ஆரோக்கியமான செல்கள வந்து உருவாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எல்-ஆர்ஜின் ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்டா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அத தாண்டி இந்த இடத்துல மெயினான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரத்த புற்றுநோய்ங்க. ஒருத்தருக்கு மட்டும் ரத்த புற்றுநோய் மட்டும் வந்துருச்சு அப்டின்னா, அவங்க பிளட்ட வந்து மாத்திக்கிட்டே இருக்கணும். எப்படிங்க? ரத்த புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க பிளட்ட வந்து மாத்திக்கிட்டே ரீசர்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேற ஒருத்தர் பிளட்ட வாங்கி குடுக்குற மாரிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கடினமான சிச்சுவேஷன் போகாத அளவுக்கு நம்மளோட எல்-ஆர்ஜினின் வந்து பாத்தீங்கன்னா, பெஸ்ட்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. அத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, ஆரோக்கியமான செல்கள வந்து உருவாக்குறதில்ல. அதாவது இந்த ஆல்ரெடி ரத்த புற்றுநோயில வந்து பாத்தீங்கன்னா, கெட்டுப்போன செல்கள் வந்து அதிகமா உருவாக்குங்க. அந்த கெட்டுப்போன செல்கள வந்து ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல அவாய்ட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எல்-ஆர்ஜினைன். சோ அத தாண்டி நம்மளுடைய இளமைய வச்சுக்கக்கூடிய அந்த நம்மளுடைய ஸ்கின் ஓகேங்களா? அந்த ஸ்கின்ன வந்து பாத்தீங்கன்னா, அழகுபடுத்துறதுக்கும், இந்த தோல் சுருக்கம் இல்லாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எல்-ஆர்ஜினைன் சூப்பரா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. அத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, இல்லற வாழ்க்கை அதாவது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரிதான், அதையும் வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பெஸ்ட் ப்ராடக்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்கு. இந்த உடல் எடையை வந்து கட்டுப்படுத்திக்கிறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இத முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். அதிகமா தேவையில்லாதத நம்ம சாப்பிடுவோம். ஆசைக்கு வாங்கி சாப்பிடுவோம். ஆரோக்கியமா வாங்கி சாப்பிட மாட்டோம். ஆனா ஆரோக்கியம் இல்லாத வாங்கி சாப்பிடும்போது என்ன ஆகுது? உடல் பருமன்ங்கிறது அதிகமாகிடுது. அதனால இதயத்துக்கு தேவையான பிரச்சனை எல்லாத்தையும் என்ன ஆகுதுன்னா, சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு உடல் எடைய வந்து பாத்தீங்கன்னா, கட்டுப்பாடோட வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய எல்-ஆர்ஜின் சிறப்பா பண்ணி குடுத்துட்டு இருக்கு. புதிய ரத்த நாளங்கள வந்து உருவாக்குறதுக்கு நம்முடைய எல்-ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா,
ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அண்ணன் வந்து தம்பிக்கு உதவாரு தெரியுங்களா? அது போல ஒரு புது புது ரத்த நாளங்களும் உதவுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட எல்ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தா வந்து இருக்குங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, புத்தி கூர்மை அடைகிறது. இன்டெலிஜென்ட் பெர்சன். பிரில்லியன்ட்டா ஆன்சர் பண்றதுக்கான ஒரு மனப்பான்மையா இருக்கட்டும், ஒரு திங்கிங் மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பிரில்லியன்ட்டா செய்றதுக்கான ஒரு புத்தி கூர்மை வந்து பாத்தீங்கன்னா, இதுல எல்ஆர்ஜின் வந்து பாத்தோம்னா பெஸ்ட்டா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா உடம்புல ரத்த நாளங்கள் கரெக்ட்டா ரன்னிங் சர்க்குலேஷன் நடந்தாலே போதுங்க. மேக்ஸிமம் ரத்த நாளங்கள் உடம்புல இருக்க ஒரு பிளட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கரெக்ட்டா அது பாட்டு ரன்னிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எந்த இடத்துல நம்ம ஸ்லாகே ஆக மாட்டோம். எல்லாத்தையும் தெளிவா பேச ஆரம்பிச்சுருவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுல ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குறைவான மாசத்துல வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த செரிமான பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு குறைகள் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு குறைவான மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை பிறக்கும்போது, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த செரிமான பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா, ஆகவே அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் தடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எல்ஆர்ஜின் வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்கு. இப்ப ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. அந்த குழந்தைய இப்பதான் எடுத்திருப்பாங்க. குறை மாச குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்திருப்பாங்க. அந்த குழந்தைக்கு போய் நம்மளால எல்ஆர்ஜின் குடுக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இத யாரு எடுத்துக்கணும்? வுமன்ஸ் எடுத்துக்கணும். எப்போ எடுத்துக்கணும்னு பார்த்தா, இந்த பிரசவ டைம்ல தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல இருந்தே ஒரு ஆரோக்கியமா நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த சத்துக்கள்லாம் உங்களுக்கு வந்து உருவாகி, உங்களோட கனெக்டிவிட்டி தான் உங்க குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, உருவாக்கம் கொடுக்கும். ரைட்டுங்களா? அப்போ இந்த மாரி சிச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடியே, நீங்க இப்பவே ஒரு சில இந்த மாரி இந்த எலர்ஜின் இந்த மாரி ஒரு விஷயம் நீங்க எடுத்துக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்க குழந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கும். ரைட்டா? சோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்பெஷல் அப்டேட்டுங்க. சோ இந்த பாருங்க, இந்த சைட்ல பாருங்களேன். கிட்டத்தட்ட 20 ப்ராடக்ட் நம்மளோட 1 பிஎம் மீட்டிங் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 20 ப்ராடக்ட் பார்த்துட்டேன். அந்த 20 ப்ராடக்ட்டோட நாலேட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதுல கரெக்ட்டா கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, 19 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு மட்டுமே ஒரு முக்கிய பங்கு தரக்கூடிய வகையில வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. 20 ப்ராடக்ட் நம்ம பார்த்துட்டோம். அதுல 19 ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதயத்துக்கு மட்டுமே நல்லது தரக்கூடிய ஒரு செயல வந்து குடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 21வது ப்ராடக்ட்டுங்க. சோ இது ஏன் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விஷயம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம வீடா இருக்கட்டும், இல்ல அதர் பெர்சனா இருக்கட்டும், நல்லா தான் தூங்கிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது. திடீர்னு ஒரு நெஞ்சுவலி பிரச்சனை வருது. அந்த டைம்ல நான் சொல்லக்கூடியத உணர்வா புரிஞ்சுக்கோங்க. அந்த சமயத்துல நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம்? நமக்கு தேவை நம்ம அப்பாவோ, இல்ல வயசானவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. யார எழுப்புவோம்? யாருக்கு கால் பண்ணுவோம்? ஆம்புலன்ஸ் கால் பண்ணா உடனே வருவாங்களா? ஐயோ! லேட் ஆயிடுமா? நெஞ்சுவலி வேற புடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரே! ஏதாச்சும் ஆயிடுச்சா என்ன பண்றது சொல்லிட்டு, எவ்வளவு பதட்டத்தோட இருப்போம். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நாம ஏங்க அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்தா தான், ஐயோ! இந்த நெஞ்சு வலிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் இருக்கா? இந்த நெஞ்சில வராம இருக்கிறது ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா? அப்ப ஏங்க நம்ம வந்து தேடணும்? சோ உங்க கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோமா இல்லைங்களா? எல்லா அர்ஜென்ட்ங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோமா இல்லைங்களா? இத இப்பவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நம்ம தவிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்கல்ல. ரைட்டா? அததான் வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்டேஜ் கம்பெனி வந்து கருத்துல வச்சுக்கிட்டு, இப்போ குடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்லுமே இதயத்துக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி, தனி பிரியாரிட்டி வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டா? சோ இந்த விஷயம் கவனமா புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து நமக்கான முதல் வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, 10லிருந்து 20% நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோன்னு பார்க்கும்போது, எம்ஆர்பி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ரூ. 1515க்கும், டிபி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1300 வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காங்க. சோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வருமானமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 195 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளுடைய சேவிங்ஸ் அண்ட் கன்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வருமானம் குடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ விஷ் யூ வெல்.